நம்ம வேம்புலி வேற லெவல் பண்ணிட்டார். இதெல்லாம் காட்டுக்குள்ள பண்ணாதீங்கயா, ஏயா பண்றிய? இந்த பைக்ல ஒரு பிரச்சனை என்னன்னா தடவிட்டே இருக்கிய. தமிழ்நாட்டுல டஃபஸ்ட் மலை பகுதியில் ஏற்றிருக்கோம். போக போக குளிர் தான் எச்சாகும் போல இருக்க. எங்க இங்க பாருங்க இந்த ரோட. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். வாங்கோ கர்நாடகாவுக்கு. இந்த லொகேஷனை விட்டு போக முடியும். பாருங்க லொகேஷனை. ஒண்ணுக்கு ஆகாத டயருங்க ஹீரோ கிரிப். சை அட பாவியலா, 10 நாளே ஆனா குழந்தடா இது. இது ஏதோ ஒரு ஏதோ சின்ன உருவண்டியா, ஆனா ஏத்துன மாதிரியே தெரியல. ஜாலியா ஹாப்பியா போகுது இது. வாவ் 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 மான் குட்டி. ஃபுல் டிராஃபிக். ரிஸ்கான மலைப்பகுதியில் ஃபர்ஸ்டே கூட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் எந்த அனிமல்ஸையும் பார்க்கல. சில்க் ரோடு மாதிரி இருக்குங்க, சில்க் ரோடு மாதிரி. சேசிங் பாருங்க, சேசிங் சேசிங் போலீஸ் சேசிங் வரட்டி வந்திருக்காரு. அமெரிக்காவில் கூட இதெல்லாம் நடக்காதுங்க, எங்க இந்தியாவில் நடக்கும். அதிகாலை நேரம், அமைதியான அப்பார்ட்மெண்ட், அருமையான அன்பு அண்ணன். மணி எத்தனை ஒன்று? மணி 6, 5:45 ஆகுது. எங்கே கிளம்பிட்டோம்னா இந்த அபார்ட்மெண்ட் சொந்தமா விலைக்கு வாங்க வந்தோம். கவர்மெண்ட் உத்தியோகம் கை நிறைய சம்பாதிக்குது. அன்புண்ணே தரமாட்டேன்ட்டாப்ல, நான் மட்டும் தான் வச்சுப்பேன்ட்டு. அபார்ட்மெண்ட்ல வீடியோ பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க. ஐயோ ரசிகர் இருக்காங்க. அப்ப நீங்க காலி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்புறோம். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்படி எப்பா இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. திருப்பூர்ல அவினாசி ரோட்ல அபார்ட்மெண்ட் 1ல அண்ணனோட வீட்டுல இருந்தோம். நேற்று நல்லா உபசரிச்சாப்ல. அருமையான 5 குஸ்பு இட்லி வாங்கிட்டு இருந்தாப்ல. ஒன்று குறைச்சி சொல்லிட்டாரு. 6 குஸ்பு இட்லி வாங்கிட்டு இருந்தாப்ல. ஆமா, அதுல நான் வந்து சிம்ரன் புரோட்டா சாப்பிட்டேன். ஸோ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் போக போகிறோம். அண்ணன் கூப்பிட்டேன் வரலன்ட்டாப்ல. ஏன்னு தெரியல, மைசூரில் எதுவும் பிரச்சனையான உங்களுக்கு? லவர் எதுவும் இல்லையா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அதனால நாங்கள் மைசூர் போயிட்டு அப்படியே வண்டிக்கு ஜாமான் வாங்கிட்டோம். நேற்று வந்து கோயம்புத்தூர் 2-3 கடையை சுற்றி ஜாமான் வாங்கிட்டோம். த்ராட்டல் பிட் ஷாப்பு, அப்புறம் ரைடர்ஸ் ராஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு கடை, 2 கடையில் ஜாமான் நிறைய வாங்கிட்டோம். அமௌண்ட் முக்கால்வாசி அமௌண்ட் காலியாக போச்சு. இப்போ மைசூரில் போய் எப்படி என்ன வாங்க போகிறோம், வாங்குறதுக்கு காசு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு காலையில் போகும்போது பண்ணாரி அம்மன் கோயில் வழியா மைசூர் ரோட்டுக்கு போகிறோம். அது திம்பம் காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, வீரப்பன் ஐயாவுடைய மலை ஏரியா. அந்த ரூட்ல காலையிலே போனால் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்தது என்னமோ பர்ச்சேஸ் ரேட்டு தான், ஆனால் இந்த ரூட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணுன்றக்காக விடிய காலையில் எழுந்திரிச்சிட்டோம். கொரில்லாவும் நம்ம செம்புலியும் இருக்கு, வேம்புலியும் இருக்கு. என்னடா கரும்புலி செம்புலி இருக்கு தெரியல. செம்புலி இல்லை, வேம்புலி. பேர் வச்சாச்சு. எனக்கு சோறு போடும்போது வண்டியை பேர் வைக்க வேண்டாமா? வண்டிக்கு வந்து வேம்புலின்னு வச்சிருக்கோம். நான் பின்னாடி வச்சிருக்கேன் அந்த பெட்டி வந்து அந்த டாப் ரேக் அது எல்லாமே இல்லை. அதனால நம்ம போற வழியில மைசூர்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு டப்பாக்குள்ள வந்து பெட்டி, அப்புறம் இன்னும் 2-3 ஜாமான் இருக்கு. அதை நான் அப்புறமே காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? எனக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு அண்ணே ரொம்ப நன்றினே. நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வர்றவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு காசை காலி பண்ணி டெவலப் ஆயிருக்கும். ரைட், ஓகே. நானும் செந்தில் கிளம்புறோம், போயிட்டு வரேன். அக்காவுக்கும் ரொம்ப மிகப்பெரிய நன்றி. நல்லா அழகா காலையில டீ போட்டு கொடுத்துருக்காங்க எலும்பி, ரொம்ப பெரிய விஷயம். சரி ரைட், கிளம்ப அப்படி போயிட்டு வரேன். காலையில் நேரத்தில், அதாவது விடிய காலையில் ரைடு கிளம்புறதுங்கிறது ஒரு பெரிய ஹாப்பி தாங்க. ரைடர்ஸுக்கே எனக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் அது. அந்த ஃபீலிங் இன்னைக்கு காலையில். ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்? என்னண்ணே ஏன் தொட்டு தடை பார்க்குறியா? தடவிட்டே இருக்கியா? பாவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்கையா. சரி, கெட்ட பயசா இருந்த அன்பு பளபளன்னு இருக்குண்ணே. ஆமாம், புதுசாக சடங்கான பிள்ளை இல்லை, அது அப்படிதான் இருக்கும். இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. ஓகே ரைட்டு, வரண்ணே. இப்போ அந்த பண்ணாரி அந்த கோயில் வழியாக திம்பம் காட்டு ரோட்டில் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ரூட்டை. இப்போ எங்களுக்கு அந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்ல விடியலில் அந்த ரூட்டை அழகாக என்ஜாய் பண்ணி போகலாம். அந்த ஒரு ஆசையில் தான் இப்போ கிளம்பியிருக்கேன். காலையில் போக போக குளிர் தான் எச்சாகும் போல இருக்க. ஐயோ
என்ன குளிர்னா சாமி. வாயிலெல்லாம் புகை வருதுங்க. அப்பா பேசினாலே கண்ணாடியெல்லாம் மிஸ்டாக பரவிடுது இருந்தால. இப்போ பார்த்தீங்களா ஹாட் கேஸ் டாப் பாக்ஸ் பார்த்தீங்களா, இது வீடியோவில் தெரிஞ்சிருச்சு, அதனால் உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். டேங்க் பேக்கு மேக்னெட்டிக் கிடையாது. என்ன அப்படின்னா அப்படியே கயிறு போட்டு டைப் பண்ணுறது. இந்த டேங்க்லேயே வச்சு ரோல் பண்ணுறது வாங்கலான்னு பார்த்தேன். பட் அது காஸ்ட்லியாகவும் இருக்குது, ரெண்டாவது அது அவ்வளோ சேஃப்டியும் கிடையாது தான். இது 4 பக்கம் கயிறை போட்டு இழுத்து கட்டிடுறோமா, அதனால் நல்லா சேஃபாக இருக்குது. நல்லா ஹாட் கேஸ் வேறு, வண்டிக்கும் பார்க்குறதுக்கு லுக்காக நல்லா இருக்குங்க. இந்த மேப் இருக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. புளியம்பட்டி அவினாசி தாண்டியாச்சு, இப்போ அடுத்து புளியம்பட்டி வருமா. இந்த பைக்கில் ஒரு பிரச்சனை என்னென்னா 200-250 கிலோமீட்டருக்குலாம் பெட்ரோல் பங்கு தேட வேண்டியிருக்குங்க. ஐயோ, நம்ம கரும்புலிலாம் ஒரு 400 கிலோமீட்டர் போனாலும் தலைவன் சல்லுன்னு போயிட்டே இருப்பான். அப்புறம் தான் பெட்ரோல் பங்கு கேட்பான். ஏன்னா 15.5 லிட்டரு இது பார்த்திங்கன்னா 12.5 லிட்டரா, அதுலேயும் 2.5 லிட்டரு கிட்டத்தட்ட வண்டிக்குள்ளே கிடக்கணும். இப்போ 10 லிட்டர் தான் கணக்கு. ஒரு கிலோமீட்டர் வந்து 28.9 போகுது. அப்போது பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டரில் நம்ம அடுத்த பெட்ரோல் பங்கு தேட வேண்டியிருக்கு. நயன்தாரா பங்கு தான் இங்கே நிறையா இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் நயன்தாரா பங்கு. இப்போ நான் காலையிலேயே நயன்தாரா பங்கில் தான் பெட்ரோல் போட்டேன். இங்கேயும் அதே தான் இருக்குது. ஏங்க இங்கே பாருக்குங்க, இந்த ரோட்டை அட்ட 2 பக்கம் புளிய மரம் அப்படியே இறங்கி போகுதே. இந்த புளிய மரத்தை எப்போ வெட்ட போகிறான்னு தெரியல. இந்த ரோட்டையும் விட்டு வைக்க மாட்டான்னு நான் ஹைவே போடுறேன் அதுவே போடுறேன்ட்டு. நூறுபுறம் செம்மையாக இருக்குது 2 பக்கம் அழகாக. இது முதல்ல மேட்டுப்பாளையம் ரோடு அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு, அதே மாதிரி இந்த ரோடு இருக்குது இப்போதைக்கு. நல்ல மிஸ்ட்டு வேறு அங்கங்கே இடையில தெரியுதா, பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்குது. இது எப்போ வெட்டுவாங்கன்னு தான் தெரியல, அதான் பயமாக இருக்குது. இந்த மாதிரி அழகாக பார்த்தாலே இது ஒரு யோசனையும் கையோடு வந்துடுதுல்ல. வந்துருச்சுங்க. நான் நினச்ச காட்சி வந்துருச்சுங்க. அந்த காட்சிக்காக நிற்கிறேன். வேறு லெவலுங்க. நான் எதிர்பார்த்தது இதுதான். இது மாதிரி ஏதாவது ஒரு சினிக்கான இடம் வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்துருச்சு. அப்பா லொக்கேஷனை பாருங்க. பவானி சாகர்லேருந்து திறந்து விடுற தண்ணின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் பவானி சாகர் டேம் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓய்யோயோயோயோயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. லொக்கேஷனை மட்டும் பாருங்கய்யா, கிடச்சிருச்சியா. காலையில் அந்த ஒரு ப்ளிஸோடு நம்ம வந்து கிளம்புறது எதுக்கு, இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான இடத்த பார்க்குறதுக்கு தான். ஆஹா கேரளா தோற்று போயிருங்க, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. காலையில் நேரம் அவ்வளோ அழகு கொட்டி கிடக்குது இந்த பாலத்து மேலே. நம்ம வேம்பொலி நம்ம அண்ணன் கொஞ்சம் நம்ம முன்னாடி விட்டு போயிட்டாப்புல, அதனால் வர சொல்லியிருக்கேன். இந்த லொக்கேஷனை விட்டு எடுத்துகிட்டே போக முடியும். பாருங்கண்ணே லொக்கேஷனை வேறு லெவலில் இருக்குது. டக்குன்னு நான் மிஸ் ஆகிட்டேன். அதனால் இதில் வந்து தண்ணி பாட்டு கீழே வந்துருச்சா, தண்ணி பாட்டில் வச்சுருந்தோமே. ஆமாம், உண்டு மண்ணு பக்கம் போச்சா, நான் நிறுத்தல வந்துட்டேன். சரி உங்கள் மேலே விழலையே, ஏன் எடுத்துக்கிட்டு நிறுத்தல. நான் அங்கேருந்தே லொக்கேஷன் தானே வந்தேன். லொக்கேஷன் இப்படி அழகா இதை ஒன்று மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான். காலை நேரம் அருமையாக இருக்குது. பவானி ஊருக்கு வந்துட்டோம், பவானி சாகர் ஊருக்கு. இதில் மேப் என்ன பண்ணுதுன்னா, மேப்பில் ஒரு பிரச்சனை. இது நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே போட்டோன்னா கார் பிளே மட்டும் தான் வேலை செய்யுது, பைக்கு பிளே வேலை செய்ய மாட்டேங்கி. அப்போ காருக்கும் போது சுற்றி கூட்டு வருது. நான் இந்த ரூட்டு வந்து காரில் வரும்போது தான் வந்திருக்கேன். இது பேரலாக பைக்கில் போகும்போது வேறு ரூட்டு போகுது. இப்போ ஷார்ட் ரூட்லாம் பைக்குனா தான் எடுக்கும், இந்த இதில் காரில் எடுக்காது பற்றிலாம். அதனால் இந்த பக்கமாக கார் எப்படிலாம் போகுமோ அதை வழியாக சேஃப்டியாக கூட்டு போகுது. அது வேறு விஷயம். கொஞ்சம் சுற்று தானே, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றா போவோம். அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. நான் அங்கே காட்டுச்சு, எனக்கு பழைய ரூட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, இப்படியே போட்டுன்ட்டு வந்துட்டேன் நான் ஊருக்குள்ளே. நீ ஊர் தானே? ஆமாம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டம்பாளையம். தொட்டாம்பாளையம் பா லைட்டிங்க வேறுங்க, அது இயற்கையாக கொடுக்குதுங்க. லைட்டு நம்ம வந்து லைட்டு குறைவாக இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்குன்றோம். ஆனால் இந்த சூரியன் இருக்கானே, ஒட்டுமொத்த 700 கோடி மக்களுக்கும் லைட்டு கொடுக்காம பற்றிலா நீ பாடுறா. இந்த லைட்டை மிஞ்சி என்னடா லைட் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒத்த சூரியன், ஒரே ஒரு சூரியன் தான். இங்கே வேறுங்க தானே பவானி ஆறு எப்படி இருக்கு. கொஞ்சமாக தான் தண்ணி போகுது. ஓகே கேஸ், பண்ணாரி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்.
என்ன பண்ணியிருக்கோம்னா 2 வண்டிக்கும் செயின் ஸ்ப்ரே அடிச்சிட்டோம். நான் திருச்சியிலேருந்து இடத்துலேருந்து செயின் ஸ்ப்ரே அடிக்கலை. ஒரு 300 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கோம். அதனால் ஹில்ஸ் ஏறுதில்ல, கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் பக்கவா செயின் ஸ்ப்ரே அடித்து வச்சாச்சு. இப்போ இந்த பெட்டியை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கவே கேப்பியா, என்னடா இது பெட்டி வச்சுருக்கான், என்ன இருக்குன்னு. பெட்டிக்குள்ளே பெட்டி இருக்குது. அது பெட்டி வந்து ஒரு வித்தியாசமான பெட்டி. வித்தியாசம் இல்லை, எல்லோரும் மாதிரி தான், அந்த மாதிரி தான் பெட்டி இருக்கும். பட் கொஞ்சம் வேறு மாதிரிகள் ஐட்டங்கள்லாம் இருக்குது. அதை நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். இது மாட்டிட்டு சரியா. பண்ணாரி அம்மன் கோயிலில் நல்ல கோட்டைச்சோறுலாம் போட்டாங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரி கோட்டைச்சோறுலாம் பெருசாக இருக்காது. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு கோட்டைச்சோறு இருக்குது. இதில் சேஃப்டி ஐட்டங்கள்லாம் போட்டாங்க போல இருக்குது. எப்போவுமே கூட்டம் இருக்குது. முன்னாடிலாம் ஃபங்க்ஷன் டைமில் தான் கூட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்போவுமே டெய்லி கூட்டம், சரியான கூட்டம் இருக்குது. பண்ணாரி அம்மன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு டிஎம் மட்டும் போட்டுட்டு மலை மேலே ஏறுவோம். அந்த ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்லான்னு. அதனால் இங்கே அடிச்சுட்டு மலை ஏறினோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சவுண்டு கம்மியாகும். கஜெல்லாம் கச்ச 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 கச்சான்னு சவுண்டு வந்துட்டுருக்கோண்ணே ஏறும்போது. செயின் இப்போதான் புதுசு மாற்றினேன், அதனால கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடணும். அடுத்து போகணும்ல வேற. டயரும் தேஞ்சிட்டு போல இருக்குண்ணே. டயரு 1000 தான் ஓடி இருக்கு மாற்றி. அப்படியா? ஆமா, புது டயர் போட்டு 1000 தானே ஓடி இருக்கு. ஆனால் ரொம்ப மட்டையாக இருந்த மாதிரி இருக்கு. இல்லை பார்க்க அப்படி இருக்குண்ணே. பார்க்க அப்படி இருக்கு. 1000 தான் ஓடி இருக்கு. இது ஆனால் ஒன்றுக்காவாத டயருங்க. ஹீரோ கிரிப்பு சை. சில இடத்துலலாம் கார்னர்லாம் நம்மளை பயமுறுத்தி விடுது. சியட்டு மிச்சலின் மாற்றி விடுவோம். இனிமேல் அடுத்து போனால் மிச்சலின் இல்லைன்னா சியட்டு, ரெண்டில் ஏதாவது ஒன்று. எப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு பண்ணாரி அம்மன் சைவ உணவகத்தில் ஒரே கிளம்பும். ஒரு குழந்தைய மலையேற வைக்கிறேன் பற்றிலாம். 27 ஏர்பின் பெண்டில் 2வது ஏர்பின் பெண்டு வந்திருக்கேன். முதல் ஏர்பின் பெண்டு மறந்துட்டேன். நம்ம குழந்தை ஏறுது. அட பாவியலா, 10 நாளே ஆனால் குழந்தடா இது. 1800 2000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 2000 கிலோமீட்டர் ஓடின குழந்தைய கொண்டு போய் ஹில்ஸில் ஏற்றுறேன். ஆனால் ஏற்றின மாதிரியே தெரில. ஜாலியாக ஹாப்பியாக போகுது. இது நல்ல ஹெவியான ஏர்பின்மெண்ட்லாம் அப்புறம் கொஞ்சம் மேலே போக தான் வரும். இப்போதைக்கு நார்மலாக ஸ்மூத்தாக இருக்குது. நான் டார்க்கு கிடையாது இந்த வண்டியில், அது ஒன்றும் பெரிய விஷயம். டார்க் ரொம்ப கம்மி. மண்ணிலெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா வீல் தான் சுற்றுத வழியாக வண்டி போக மாட்டேங்குது. வாவ் 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 வாவ், சூப்பர் அல்டிமேட். அப்படியே மேப்பை பார்த்துக்கிட்டே நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் பயன்படுத்தவும். நான் எத்தனை கியர்? 5வது கியர் போட்டு மேலே ஏறுறேன் பாருங்க. காயல் காயல் காயல். மேலே தெரியுதுங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. திம்பம் மலைக்காடு. 27 ஏர்பின் பெண்டு தான். ஆனால் 27ல் ஒரு 15 போல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு இதாகும். அதில் தான் நிறைய லாரி வந்து பிரேக் டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு ஹெவியாக ஏறுது பற்றிலாம். இதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது ஒன்லி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான ரோடுங்க இது. மைசூருக்கு போகிறவங்க டூரிஸ்டாக போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க போவாங்க. ஆனாலும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு மலைப்பாதை வந்து திம்பம் மலைப்பாதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்ற மலைப்பாதையில் டூரிஸ்ட்டு தான் அதிகமாக ஏறுவாங்க இறங்குவாங்க. திம்பம் மலைப்பாதையில் மட்டும்தான் லாரிகள் அதிகம். நம்ம வந்து இந்த பக்கம் ஏறிடணும். என்ன அவங்க இறங்குறவங்க சுற்றி இறங்குவாங்க. என்னாச்சு? ரெட் கலர் காட்டுது. டிராஃபிக்குங்கிறத காட்டுதா இல்லைன்னா என்னாச்சு? டிராஃபிக்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. ஃபுல் டிராஃபிக். நானும் பார்த்தேன், என்னடா இது ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்து சும்மா எதுவும் போட்டு வச்சுருக்கு போல இருக்குன்னு பார்த்தா ஃபுல் டிராஃபிக். அடுத்து நெக்ஸ்ட்டு வர்றதுன்னு டிராஃபிக். ஏர்பின் பெண்டில் திரும்ப முடியாமல் அவ்வளோ வண்டி மொத்தமாக வந்த உடனே அவ்வளோ நேரம் ஆகுது. சில நேரம் சில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் லாக் ஆகுமா. பைக்கு போகிறதுக்கு கூட வழி இல்லை. ஏன்னா சின்ன மலைப்பாதை தானே, பைக் போகிறதுக்கு வழி இல்லை.
ஆனால் அட்டகாசமாக இருக்குங்க. மலைப்பகுதி எல்லாம் நல்ல ரிஸ்க்கான மலைப்பகுதியில் ஃபஸ்ட்டே கூப்பிட்டு வந்துட்டேன். தலை வேறு லெவல் பண்ணுறது வேம்புலி, பிரச்சனையே கிடையாது. நல்லா ஹிமாலயாஸுக்கு கொண்டு போனாலும் வேம்புலி தன்னுடைய ஆட்டத்தை பயங்கரமாக செய்வான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேம்புலி நீ வேற லெவல் புலி. பட் ரெட் லைட் தான் ஃபுல்லாக காட்டுது. இருபத்தி 27 போயிட்டாப்புல நம்ம தலைவன் அட்டகாசம் பண்ணிட்டான். 27 to 27 நம்ம வேம்புலி வேறு லெவல் பண்ணிட்டான். அப்பாச்சி RTX 300 ஃபஸ்ட் டைம் மலை ஏறி இருக்கு. அது என்னோட வண்டி, வேறு யார் வண்டி வரைச்சா தெரில, என்னோட வண்டி ஏறி இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட் டைம் மலை ஏறி இருக்கு. 1000 2000 ஓடிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் மலை ஏறி இருக்கலாம். 27 ஏர்பின் பண்ண, அதுவும் தமிழ்நாட்டில் டஃபஸ்ட்டு மலைப்பகுதியில் ஏற்றிருக்கோம். சும்மா ஸ்மூத்தான ஏர்பின் பண்ணிட்டு கிடையாது, டஃபஸ்ட்டான மலைப்பகுதியில் ஏற்றிருக்கோம். திம்பம் காட்டில் வேறு லெவலுங்க. கேமரா வச்சுருக்கீங்களா? ஃபோனை வச்சுட்டு கேமரா என்ன ஒரு காட்டுக்குள்ளே கேமரா வச்சுருக்கேன். வீரப்பன் காடு, வீரப்பனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அடர்த்தியான காடு. ஓகே, இது என்ன தலைவாடி இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குமே, ஆசனூர் வந்து நம்ம ஒரு பிரேக்கை போட்டு காலைல டிஃபனை முடிச்சிருவோம். காலையிலே கிளம்பியிருக்கோம் இல்லையோ, டைம் என்ன 9 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அங்கங்கே இருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் டிராஃபிக்கில் கொஞ்சம் நேரம் நின்று போச்சு. இங்கே 8:30 வந்துடுற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் அரை மணி நேரம் லேட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஆசனூர் பங்களா தொட்டியில் சாப்பிட்ருவோம். ஆசனூர் கேட்டு காஃபி கடை, டீ கடை, டிஃபன் கடை எல்லாமே இங்கே தான் இருக்கும். அட்டாட்டாட்டாட்டாட்டாட்டா, தெய்வ சாப்பாடுங்க, தெய்வாதீனமான சாப்பாடு. முட்டை தோசை காலங்காத்தால் ஆசனூர் டோல்கேட்டில் செம்ம முட்டை தோசை. அப்பா சூப்பராக இருந்துச்சு. முட்டை தோசை, ஒரு ஆம்லேட்டு, ஒரு வடை. அண்ணன் வந்து 2 இட்லி, ஒரு ஆம்லேட்டு. ஏன்னா அவருக்கு வந்து வயிறு சரியில்லை அப்படின்னாப்புல, அதனால் முட்டை தோசை சாப்பிட்டாச்சு. இங்கே இதை விட்டதுக்கப்புறம் இன்னும் 30 கிலோமீட்டர் தாண்டி தலைவாடி போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கர்நாடகா ஃபுல்லாக உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ரோட்டில் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். கொஞ்சம் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஹையாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எந்த அனிமல்ஸையும் பார்க்கல. என்னையும் அண்ணனையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதான் பார்த்துட்ருக்கீங்க, நானும் அதான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் அனிமல்ஸ் இருக்குமான வாய்ப்பு கம்மி தான். இப்போ ரொம்ப இங்கே போக்குவரத்துலாம் ஓவர் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் அனிமல்ஸை பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. நம்ம வண்டி ரெண்டும் ஜம்முன்னு இருக்கு பாருங்க. இப்போ லடாக் ஃபீல் வந்துட்டுங்க. அது பாருங்க, வானெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. மலைகள் தெரியறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா லடாக் ஃபீல் வந்துருச்சு. அண்ணே வரேன், லடாக் பெட்ரோல் ஒரு கப்பு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கல என்ன? நமக்கு பெட்ரோல் டீனா இப்பயா இவ்வளோவா? ஏப்பா சரி, நல்லா சாப்பிட்டு ஒரு டீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே போயிட வேண்டியதான். ஆசனூர்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அங்கங்கே செக்கப் நடந்துகிட்ருக்கு. ஆனால் லாரிக்கு தான் நினைக்கிறேன், நமக்கு கிடையாது. இந்த பக்கம் யானை வரதான் செய்யும். எல்லாம் மூங்கில உடச்சி போட்டிருக்கு பாருங்க, பாதி மூங்கில. முன்னாடி ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், இப்போ ரோடு நல்லா போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆணையை பார்த்துட முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெயில் நேரம் இங்கே எங்கே வரோம் என்ன? அதை மான் பார்த்தாச்சு, மான் அங்கே கூட்டமாக நிற்கிது. மான்கள் இப்போ நான் ரோட்லேயே கூட நிற்கும், அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஆணையும் புலியும் தான், சிறுத்தை இல்லை புலி. வேம்புலி வந்திருக்கேன், புலி வா அப்படின்னு சொல்லணும். ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, கோடை போடாமல் போட்டிருக்காங்க பாருங்க. என்னத்தை சொல்ல,
இந்த பாட்டில் இப்போ தண்ணி பாட்டிலாம் நிறைய கிடக்கு. குடிச்சிட்டு அந்த ஆள் இந்த பஸ்ஸில் இருந்து இதில் இருந்து காரில் இருந்து தூக்கி போடுறது, அதாவது காட் செக்ஷனில் போடுறது, சிப்ஸ் பாக்கெட்டை சாப்பிட்டுட்டு காரில் இருந்து வெளியே போடுறது, இதெல்லாம் காட்டுக்குள்ளே பண்ணாதீங்கய்யா. ஏயா பண்ணுறிய? உங்கள் வீடாக இருந்தால் கீழே போடுவீங்களா? இந்த வருங்க இப்போ ஒரு பாட்டில் கிடக்கு பாருங்க. சரி, நாப்கின்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற பேம்பஸ்ஸு அப்படியே தூக்கி வெளியே தூக்கி வீசிடுறது. அடுத்த வர்ற ஒரு ஹோட்டலில் வச்சு அதை குப்பையில் போட்டான்னு கார்லேருந்து இப்போ ஒரு காட்டாக வைக்க முடியாதா நமக்கு? இன்னும் எஜுகேஷன் எவ்வளோ வந்தாலும் நம்ம ஆளுங்க திருந்த மாட்டேங்கிறாங்கப்பா. இந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பாக தான் இருக்குது. இந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க மக்களே, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யானை வாழ்கிறது காடாகவே இருக்கட்டும். இதில் குப்பை போடுற இடமா அவங்க குப்பை தொட்டியாது, காடாகவே இருக்கட்டும். இதை போட்டுக்கிட்டு நாசப்படுத்தி தமிழ்நாடு எல்லை முடிவு. நன்றி, மீண்டும் வருக. ஆசனூர் டோல் முடிஞ்சு போச்சு. அழகான ஆசனூர் டோல். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். வாங்கோ, கர்நாடகாவுக்கு மழையாக ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டு போயிருக்குடா நம்ம வேம்புலி. ஆமாம், முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்குள்ளே வந்திருக்காப்புல. இது வந்து தயாரித்ததும் ஓசூரில் தான். அப்போ தயாரித்து நேராக சென்னைக்கு தான் வந்திருக்கு. அப்போ இது ஸ்டேட்டை விட்டு தாண்டலை. இப்போ தான் முறையாக நம்ம வேம்புலி ஸ்டேட்டை விட்டு தாண்டி வந்திருக்காப்புல. போங்க பறந்து போங்க, விட்டுறான ஒரே வாகம் என்ன போங்க. மான் குட்டி, அந்த மான் எந்த மான்? நம் சொந்த மான். ஒரு மான், ஒரே ஒரு மானாக இருக்குதுப்பா. பாவம், ஜோடி கூட இல்லாமல் இருக்கு. திம்பம் மலையை தாண்டி நம்ம அப்படியே மைசூர் சாமுண்டீஸ்வரி மலையை நோக்கி வண்டி போயிட்டுருக்குங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். சாம்ராஜ் நகர் வரப்போகுதுன்னு ஒரு 11 கிலோமீட்டரில். அப்புறம் லெஃப்ட் எடுத்தோம்னுச்சுன்னா நஞ்சன்கோடு போய் நேராக மைசூருக்கு நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 69 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் போகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. 70 கிலோமீட்டர் வைங்களேன், 70 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தில் போகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. கரெக்டு தான். நாங்கள் எதுவும் ஸ்டாப் போடுற பிளான் இல்லை. ஏன்னா சாப்பிட்டதுலேருந்து அப்படியே வந்துட்டு தான் இருக்க வண்டி. கொஞ்சம் போயிட்டோம்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல நம்ம அந்த ஜாமான் வாங்கிட்டு அதை மாட்டணும் இல்லையா, அது அந்த நேரத்தில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். வெயில் ஏறுறதுக்குள்ளே நம்ம லொக்கேஷன் போயிட்டோம்னு வைங்களேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எரிச்சலாக இருக்குது வெயிலில். நம்ம 2 நாளாக வெயிலில் சுற்றிட்டு அடைக்கிறோம். அண்ணனுக்கு வேறு லைட்டாக தலைவலிக்குதுன்ட்டாப்ல. ஏன்னா வெயிலில் சுற்றினாலே எல்லாருக்குமே தலைவலிக்கிறது தானே. அந்த மண்டையில் அப்படியே வேறு தண்ணி நின்றுக்கிட்டு எதுக்குடா க்ளவுஸை கழட்டி மாட்டிகிட்டு இருக்கேன்னா, கொஞ்சம் இடையில வந்து என்ன ஒன்றா நம்ம தேர்ஸ்டி ஆகும். இப்போ இந்த பிளேடர் வேறு கொண்டு வரலையா, சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக்கிடுவோம் மட்டுமே. வா, நல்ல கார்னரிங்களா. தமிழ்நாடு தான் இதெல்லாம், தமிழ்நாடு தான் இருக்க வேண்டியது. எப்படியோ கேரளாவுக்குள்ளே வச்சு கர்நாடகாக்குள்ளே கொடுத்துருக்காங்க. கொள்ளைகால் 41, கனகப்புரா 121, பெங்களூர் வந்து 179. இப்போ 64 கிலோமீட்டரில் மைசூர் வந்துடுதா. இப்போ 179ல் 60 போச்சுன்னா 120 கிலோமீட்டர் பெங்களூர் வந்து போல இருக்குது. மைசூர்லேருந்து ஒரு 3-3.5 மணி நேரம் மைசூர் டு பெங்களூர் ஒரு ஹைவே இருக்குது. ஆனால் அந்த ஹைவே வந்து யூஸ் ஆக மாட்டேங்க. அதாவது நம்ம பைக்கை அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் காரு, லாரி, பஸ்ஸு அது மாதிரி தான் போல இருக்குது. நல்ல வேறு வழி இல்லை. நம்ம நார்மல் ரூட்டில் தான் போகணும். எக்ஸ்பிரஸ் வேல போக முடியாது. சில்க் ரோடு மாதிரி இருக்குங்க, சில்க் ரோடு மாதிரி. அப்படியே வழிக்குன்னு போகுது. ஹைவேல போகிற மாதிரி 120, 130 போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சல்லுன்னு வந்ததுனால இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் தான் இருக்குது. சம்மர் ஃபஸ்ட்டு கூகுள் சொன்ன டைமை விட ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே வரோம். ரெஸ்ட் எடுத்து வீடியோ எடுத்து வந்தாலும் 1 மணி நேரம் முன்னாடியே வரும். கூகுள் வந்து 11:50க்கு காட்டுச்சு. இப்போ வந்து 12 என்னவோ போகுது. ரோடு நல்லா அகலமாக போட்டு வச்சுருக்காங்க. இதிலலாம் டோல் இருக்குது, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா சேஃப்டியாகவும் இருக்குது. சொன்ன பேச்சு கேட்குறாப்புல ஃபேமிலி. ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோங்க. என்ன ஒரு இது ஏதோ ஒரு சின்னதாக குடி வண்டி, ஏதோ சின்ன ஒரு வண்டியாகும். இது வந்து ஒரு இளநியும் அப்புறம் அவர் இன்னைக்குனாச்சுன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறேன். இவரும் அவரும். அதனால் இவர்கிட்ட ஒரு கிளாஸுக்கு இது, அவர்கிட்ட ஒரு இளநி, கரும்புச்சாரம் இளநியும். அண்ணனுக்கு ஒன்று எனக்கு வரும்.
டீ போட்டுக்கார பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா இனிப்பா இருக்கு. நான் குடிச்சிட்டேன் உங்களுக்கு. இது வேற அது வேறயா? ஆமா, 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏன்ட்ட வா ஒன்ட்ட வான்னு. அது ஆளுக்கிட்ட ஒன்று மிக்சிங். எப்படி ட்ரிக்கிஸ் சீனி போட்ட மாதிரி இருக்குல்ல, நல்ல இனிப்பா. சீனிலாம் போடலங்க, அவ்வளோ இனிப்பா இருக்கு. இங்க பாருங்க, சேசிங் பாருங்க, சேசிங். இந்த லாரியை போலீஸ்காரர் ஒருத்தர் வேகமா வரட்டி வந்து பிடிச்சிருக்காரு. நான் என்னடா வண்டி வேகமா வருத, போலீஸ்காரன் முன்னாடி உட்காந்துருக்கான், அவ்வளோ வேகமா இருக்கேன்னு பார்த்தா போலீஸ் சேசிங். நிக்க சொன்னாரா, நிக்கலையா, ஒரு வரட்டி வந்திருக்காரு. அது இந்த பெட்ரோல் வண்டியில என்னையா கடத்த போறாங்க? ஒருவேளை தங்கம் கடத்த போறாங்களோ, இது என்னன்னு தெரியல. இது போற பைக்கில் இப்போ லிஃப்ட் கேட்டு வந்து லாரியை மடக்கியிருக்காரு. அப்போ நம்ம இந்தியா எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்கு பாருங்க. அவங்களுக்கும் தனியாக பைக்குலாம் கொடுத்துருந்தா வந்திருப்பார்ல. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் வந்து ஹெல்பிங் மீன் ஜாஸ்தியாக இருந்த உடனே இந்த மாதிரி போகிற வண்டியில் லிஃப்ட் கேட்டு வந்து சேஸ் பண்ணிட்டாரு. பா, அமெரிக்காவில் கூட இதெல்லாம் நடக்காதுங்க, எங்கள் இந்தியாவில் நடக்கும். பார்த்துக்கிடுங்க. நாங்கள்லாம் யார், பின்லேடனுக்கே பின்னு போட்டு விட்டவங்க. ஆமாம், சிக்னல் ஆனில் இருக்குது. பூரா பயிலும் போயிட்டானோ. இதில் இருந்தவங்கலாம் ஒருத்தர் தான் இந்த பாருங்க நவுண்டு போகிறான் பாருங்க. சிக்னல் ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது. மைசூர் பக்கத்தில். நார்த் இந்தியாவில் தான் சிக்னல் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா நீங்களும் ஐயா வெல் எஜுகேட்டட் ஊரெலாம் மைசூர்லாம் அந்த காலத்தில் நல்ல சிறப்பான ஊர். கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணான்னப்பா ஊர் நல்ல அழகாக ரோடு கீடெல்லாம் செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. ஃபாலோ தான் கிடையாது. பா, பியூட்டிஃபுல் மைசூருங்க. பர்பிள் கலர் பூவை பாருங்கள். அழகான ரோடு, அழகான மரங்கள், கலர்ஃபுல்லான வீடுகள். பழைய காலத்து வீடாக இருந்தாலும் அழகாக இருக்குது. யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 4-5 பொருள் என்னுடைய ஆர்டிஎக்ஸுக்கு வாங்கிறதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன்? மைசூருக்கு வந்திருக்கேன். சத்தியமாக நம்ப மாட்டாங்க. ஒரு ஜாமான ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அந்த வந்து சேரப்போகுது. இவனுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை, எங்கெங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அதான் திருப்திங்க. ஒரு பைக்கராக இருந்து பார்த்தா தான் இந்த மாதிரி விஷயங்களை, ஒரு இந்த பைக்குக்கு தேவையான சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நிறைய 2-3 ஜாமான் மாட்ட வேண்டியிருக்கு. மாட்டிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இன்றைக்குள்ளே நம்ம பெங்களூரும் போகணும். நல்லா சீக்கிரம் மாட்டிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறேன். சரியா?